வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங். நான் துர்கா, பேட்ச் ப்ராக்டிஷனர் அண்ட் ட்ரைனர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். எல்லாருமே ரொம்ப மோஸ்ட் வாண்டட் கூட சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, மணிக்கு ஏதாவது காம்பினேஷன் சொல்லுங்கள், பணத்துக்கான ஒரு காம்பினேஷன் வந்து இருக்காமே, அது என்னன்னு கேட்டாங்க. ஸோ பணத்துக்கு அப்படின்னு எந்த ஒரு தனியாக ஒரு காம்பினேஷனுமே இதில் கிடையாது. ஒருத்தவங்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அவங்களோட என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அவங்கக்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ப்ராப்ளம்க்கான ஒரு ரெமெடி. ஸோ அதுதான் என்ன ஆகுதுன்னா, தனித்தனியாக வந்து இப்போது நான் முன்னாடியே நம்ம வீடியோ பார்த்துருப்போம், அதாவது உடம்பை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ அது எதுக்கு நம்ம அந்த ரெமெடி கொடுக்குறோங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மணி காம்பினேஷன் கேட்குறாங்க. ஸோ இது வந்து மணிக்கான ஒரு காம்பினேஷன் கிடையாது. உங்களோட தேவைகள் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி யோசிப்பீங்க, ஸோ அதுக்கு நான் என்ன மாதிரி ஒரு மருந்து எடுத்துக்கிட்டோம், ஒரு ரெமெடி எடுத்துக்கிட்டால் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்க, அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் பேசும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சூழ்நிலை இருக்குது, அதுக்கான ஒரு தேவை வந்து எனக்கு வேணும், அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ரெமெடி நான் எடுக்கும்போது உங்களுக்கு அதை நீங்கள் அந்த சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மேபி ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த ரெமெடிஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது. நான் என்னென்ன ரெமெடி எதுக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ரெமெடிஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா சிக்கரி. எல்லாருமே வந்து பொதுவாக வந்து மணி காம்பினேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது சிக்கரி தான் சொல்லுவாங்க. அதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெமெடி எப்படி இருப்பாங்கன்னா, மாத கடைசியில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கடை வாங்குறது, இல்லைனா வீட்டில் இருக்க நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறது, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பற்றாக்குறையாகவே இருக்கும். அவங்களுக்கு வாங்குறது சேலரி வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிறது, இது பத்தலை அது பத்தலை, அந்த மாதிரி ஒரு பற்றாக்குறையோடவே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. வாங்கிறது வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கரி அப்படிங்கிற ஒரு ரெமெடி யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வெறும் பற்றாக்குறை பட்ஜெட் வச்சு பேசுவாங்க. எனக்கு வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 இருந்தால் போதும், ஒரு 15,000 இருந்தால் போதும், ஒரு 25,000 இருந்தால் போதும். அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா போதும், எனக்கு வந்து இவ்வளோ இருந்துருச்சுன்னா போதுப்பா, நான் லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி நீங்கள் அவங்களுக்கு இது பண்ணால் கூட எனக்கு இவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு தான் இந்த சிக்கரி இந்த ரெமெடி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்கள் மைண்ட் செட் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரெமெடி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இல்லை, எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, நான் வந்து ஜாலியாக செலவு பண்ணுற ஒரு கேரக்டரு, அந்த மாதிரி இருந்துட்டு நான் சிக்கரி சாப்பிட்டேன்னா எனக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. பேட்ச் ரெமெடிஸ் எல்லாமே உங்களோட ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை பற்றி பேசும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப மலைப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோ அமௌண்ட்டு நான் கொடுக்கணுமா, இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கணுமா, இவ்வளோ அமௌண்ட்டில் வீடு கட்டியிருக்கீங்களா, இவ்வளோ பட்ஜெட். ஸோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதம் மலைப்பாக இருக்கும். ஸோ இந்த ரெமெடிஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மலைப்பு, நான் இப்போ ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போதே ரொம்ப மலைப்பாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாலே நம்ம ஹார்ன்பீம் அப்படிங்கிற ஒரு ரெமெடி ட்ரை பண்ண சொல்லுவோம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பு இருக்கும், ஒரு ஆச்சரியமாக பேசுவாங்க, அவங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, என்னோடய சேலரி இவ்வளோ, ஆனால் நான் இவ்வளோ சேலரி கொடுத்து நான் வந்து இது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹார்ன்பீம் அப்படிங்கிற ஒரு ரெமெடியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மாதம் இவ்வளோ சேலரி வாங்குகிறேன், இந்த ஃபஸ்ட்டு அந்த சேலரி வாங்குற அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருப்பாங்க, ஒரே பார்ட்டி, தேவைப்பட்டது எல்லாம் வாங்கிட்டு அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செலவும் பண்ண மாட்டாங்க, டில் அந்த அந்த மாதம் முடிகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அப்படியே டைட்டாக வச்சுப்பாங்க, எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் தான் ஜாலியாக இருப்போம், மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு ரெமெடி பார்த்திங்கன்னா வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற ரெமெடி வந்து தேவைப்படும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை, அதுக்கான ஒரு வருமானம் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் தேவையெல்லாம் ரொம்ப சுருக்கிக்கிட்டு அந்த 1 மந்த் ஃபுல்லாக வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஜாலியாக இருக்கணும்னு ஆசை, நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், நான் ரொம்ப நல்லா செலவு பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் என்ன ஆகுனா, நீங்கள் அந்த ஒரு நாள் ஜாலியில் இருப்பீங்க, மற்ற நாள் ஃபுல்லாக இதுவாக இருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து இந்த வைல்ட் ரோஸ் கேரக்டராக வருவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ரெமிடியை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் பண்ணலாம், இல்லை உங்களோட சேலரி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத யோசிப்பீங்க. நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்டோன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே அடுத்த மாதம் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்துருமா, இல்லை அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இதுதான் உங்களோட கேரக்டர், நான் வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், பட் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்போ அதுக்கான ரெமெடி நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செகண்ட் தாட் வரும், செகண்ட் இன்கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். நீங்கள் அதை நோக்கி வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ பேட்ச் ரெமெடிஸ் எல்லாமே நீங்கள் எடுக்க உங்களுக்கு வந்து நீங்களே புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க, ஒரு புரிதல் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நீங்களே யோசிச்சு நீங்களே வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அடுத்த ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட். ஸோ இந்த மஸ்டர்டை வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து நார்மலாகவே மஸ்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெமெடியாக நீங்கள் படிக்கும்போது ஒரே விஷயந்தான் வரும். அதாவது உங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் வருது, அதாவது நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கீங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஒரு கஷ்டம் வரும், என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி துக்கம் வரும். அதுதான் அந்த ரெமெடியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. என்னன்னே தெரிலப்பா, கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புள்ள வந்து கப்பல் கவுந்த மாதிரி கொஞ்ச நேரம் வருத்தப்படுது, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுது, இந்த மாதிரி அடிக்கடி வரும் அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் ரெமெடிக்கான ஒரு சிம்டம்ஸ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கீங்க, திடீர்னு கஷ்டம் வருது, ஸோ இந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்கீங்க பார்த்திங்கன்னா திடீர்னு இன்கமே இல்லை, ஒரு மாதிரி ஆகிடுது அப்படிம்பாங்க. ஆனால் இந்த மஸ்டர்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து குபேரன் சம்மத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஸ்டர்ட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெமெடியாக பார்க்கும்போது இதை ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒருத்தவங்க வந்து என்னன்னே சொல்ல முடியல. இப்போது மிமுலஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம்னா அவங்களால சொல்ல முடியும், எனக்கு வந்து ஃபியர் இருக்குன்னா இதுதான் ஃபியருக்கான காரணம், நான் இதை பார்த்து தான் பயப்படுறேன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பென்னா அவங்களால விவரிக்க முடியாத ஒரு பயங்கள் இருக்கும். அதே மாதிரி மஸ்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு காரணமே தெரியாது, திடீர்னு சோகமாக இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து திடீர்னு பணப்பிரச்சனை, ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காம வர்றது, மேபி அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மஸ்டர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2 மருந்து சேர்ந்த ஒரு இதுவாக சொல்லுவாங்க. அதாவது ராக் ரோஸ் ப்ளஸ் காஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய கடன் வாங்கிட்டீங்க, இல்லை உங்கள் சக்திக்கு மீறி ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டீங்க, ஸோ அதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல. இப்போது அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஊரை விட்டு ஓடிடுவாங்க, இல்லை சூசைட் பண்ணிப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது தப்பாக ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து நின்று அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் ப்ளஸ் அதுக்கான ஒரு நம்பிக்கை. ஸோ அதுதான் நாங்கள் வந்து ராக் ரோஸ் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஒரு பயம், எக்ஸ்ட்ரீம் ஃபியர்னு சொல்லுவாங்க, உயிர் போகிற அளவுக்கு ஒரு பயம் இருக்குது, பிக் பேனிக் என்னது, ஸோ அந்த மாதிரி அளவுக்கு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ராக் ரோஸ் வந்து ட்ரை பண்ண சொல்லுவோம் ஆஸ் அ ரெமெடியாக வரும்போது. இப்போ இந்த மணிக்கு வரும்போது அது என்னென்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது தான் நம்ம தப்பாக இது பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து ஐயோ அவங்க வந்து கொடுத்தவங்க வந்து கேட்க வந்துட்டாங்க, நம்ம எப்படி அதில் வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது நமக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், தப்பாக ஒரு முடிவு எடுப்போம், இல்லை வேறு ஏதாவது ரொம்ப பயந்துக்கும், நம்ம அவன் வந்துட்டானே அடிச்சிருவானே. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டிக்கு கொடுத்தவங்களாம் ரொம்ப வந்து த்ரெட்டன் பண்ணி அதை வாங்குவாங்க, ரொம்ப ஃபியர் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு 2த்தையும் நீங்கள் காம்பினேஷன் பண்ணி எடுக்கணும். அதாவது ராக் ரோஸ் ப்ளஸ் காஸ், இது 2ஐயும் நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது நீங்கள் அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இதுதான் என்னோட சூழ்நிலை, நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கான டைம் கிடைக்கும். இல்லை அவங்களே வந்து நம்ம கூட கொஞ்சம் தன்மையாக நடந்துக்குவாங்க. இந்த ராக் ரோஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு போனோம் வந்து நீங்கள் போலீஸ் அடிக்கலாம் ரொம்ப அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து ப்ராப்பரான ரீசன் என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பீங்க. இப்போ இதை சாப்பிட்றதுனால வந்து உடனே வந்து கொடுத்த பணத்தெல்லாம் கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசலாம், ஏன்னா இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசவே மாட்டீங்க, ஏன்னா உயிர் பயத்தில் இருக்க யாரும் போய் அவங்கக்கிட்ட பேச முடியாது இல்லையா, அவங்கள பார்க்க ஃபேஸ் பண்ணுறதுக்கே நம்ம ரெடியாக இருக்க மாட்டோம். ஸோ இது 2த்தையும் நம்ம எடுக்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைக்கும், இந்த பணத்தை நம்ம எப்படியாவது அடைச்சிடலாம், இல்லை வந்து அதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் காரணம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த காரணம் தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், நன்றி.